Hi friends, welcome to our channel Right of the Unknown. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கருப்பு வீடு. ஒரு மலைப்பகுதியில் ஒரு கருப்பு நிற வீடு இருந்தது. அந்த வீட்டை பற்றி பல பயங்கர கதைகள் சொல்லப்பட்டிருந்தன. அந்த வீட்டிற்குள் நுழைந்தவர்கள் யாரும் திரும்பி வந்ததில்லை என்றும் அந்த வீட்டின் உரிமையாளர் ஒரு பேய் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. ஒரு நாள் ஒரு துணிச்சலான இளைஞன் அந்த கதையை கேட்டான். பயப்படாமல் அந்த வீட்டிற்குள் செல்ல முடிவு செய்தான். வீட்டின் கதவு சத்தமில்லாமல் திறந்தது. உள்ளே இருள் சூழ்ந்திருந்தது. மெல்லியதாக ஒரு சலசலப்பு சத்தமும் கேட்டிருந்தது. பயம் இருந்தாலும் ஒரு துணிச்சலுடன் முன்னேறினான். வீட்டின் நடுவில் ஒரு பெரிய ஹால் இருந்தது. அந்த ஹாலில் ஒரு பெரிய தீபமும் எரிந்து கொண்டிருந்தது. தீபத்தின் ஒளியில் ஹாலின் சுவர்களில் ஏராளமான படங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த படங்களில் இருந்த முகங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருந்தன. அந்த முகங்கள் அனைத்தும் இளைஞனின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தன. இளைஞனுக்கு பயம் தொற்றிக் கொண்டது. மெல்லியதாக ஒரு சிரிப்பு சத்தமும் கேட்டது. அந்த சிரிப்பு சத்தம் அவன் காதுகளில் ஒலித்தது. அவன் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. ஆனால் அந்த சிரிப்பு சத்தம் தொடர்ந்தது. திகில் மிகுந்த அந்த சூழ்நிலையில் இளைஞன் வெளியே ஓட முயன்றான். ஆனால் கதவு திறக்கவில்லை. திரும்பி பார்த்தபோது அந்த படங்களில் இருந்த முகங்கள் அனைத்தும் அவனை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன. அதற்கு பிறகு அந்த இளைஞனை யாரும் பார்க்கவில்லை. அந்த கருப்பு வீட்டின் கதையும் இன்னும் ஒரு புதிராகவே இருக்கிறது. இது ஒரு சிறுகதை மட்டுமே. உங்கள் கற்பனையை பயன்படுத்தி இந்த கதையை நீங்களே விரிவுபடுத்திக் கொள்ளுங்கள். கதை பிடித்திருந்தால் வேறு ஒரு கதையும் சொல்லுங்கள்.